என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். நிறைய ஞானிகளை பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே மாயை, எல்லா விஷயங்களும் மாயை, இதில் அகப்பட்டு கொள்ளாதீங்கன்னு சொல்லுவாங்க. மாயைன்னும் போது மாற்றமடையக்கூடியதுன்னு நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதே போல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிழல் என்பார்கள், மாயை என்பது மாற்றமடையக்கூடியது என்பார்கள், நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் மாயை என்பது இயற்கை நமக்காக விரித்திருக்கும் வலை என்பதுதான் நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கும். அது எப்படின்றத பார்க்கலாம். பகவத்கீதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்கிட்ட ஒரு விஷயத்தை போதிப்பார். அதுக்கு முன்னால் அர்ஜுனன் என்ன பண்ணுவான்? எதிரணியில் இருப்பவர்கள் எல்லாமே என்னோடய உறவுக்காரங்க, இவங்களையா நான் கொல்ல போகிறேன், என்னால் முடியாது, அவங்களை கொன்று வரும் இந்த மாபெரும் வெற்றி எனக்கு தேவையே இல்லை கண்ணா அப்படின்னு சொல்லி தன்னோட காண்டிபம், அதாவது தன்னுடைய வில்லையும் அஸ்திரத்தையும் கீழே போட்டுடுவான். அப்படியே தேர்தட்டில் இடிஞ்சு போய் உட்காந்துருவான். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, ஏண்டா பேடியை போல பேசுகிற, நீ எந்த தர்மத்தை நிலைநாட்ட வந்தாயோ அந்த தொழிலை நீ கரெக்டாக செய்யணும், அதுதான் உன்னுடைய வேலை. அதிலேருந்து நான் விலகிக்கிறேன்னா நீ என்ன பண்ணுறங்க, நான்ற கர்த்தத்துவத்தை எடுத்துக்கிற. நான் தான், ஐயோ அவனை நான் கொல்ல மாட்டேன், அடடா நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னும் பொழுது இங்கே நான் யான் நான் என்கிற அகங்காரத்தை நீ எடுத்துக்கொள்கிறாய், அதில் ஒரு பற்றை வைத்துக் கொள்கிறாய். ஸோ இந்த பற்று இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ இதிலிருந்து விலக மாட்ட, திரும்பவும் இந்த பூமிக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கணும். உன்னுடைய செயல்களுக்கு விளைவை கொடுப்பதற்காக இன்னொருவன் வருவான், அவனுடைய செயல்களுக்கு விளைவை கொடுப்பதற்காக இன்னொருவன் வருவான்னு இந்த செயின் ரியாக்ஷன், செயின் தனமாக எல்லாம் போயிட்டே இருக்கும், சங்கிலி தொடராக போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நிறுத்தவே முடியாது. இதை நிறுத்துறதுக்காக தான் ஞானிகள் நமக்கு வழியை காட்டுறாங்க, மாயைன்ற வார்த்தையை வச்சு. அப்போ கண்ணபிரான் சொல்லுவார், அர்ஜுனா நீ இவங்களை கொல்லலன்னு வச்சுக்கையேன், இவங்க ஏற்கனவே கொல்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், இவங்க தலையில் அது விதி எழுதப்பட்டுடுச்சு, இவங்க சாகணுன்ற அந்த விதி எழுதப்பட்டுடுச்சு. நீ கொல்லலைனா கூட நீ உன்னை இல்லாமல் இந்த இயற்கை வேறொருவரை பயன்படுத்தி அவர்களை கொன்றுவிடும். நீ வெறும் ஒரு போஸ்ட்மேன் தான். இங்கே நான் என்கிற அகங்காரம் இல்லாமல் நீ இதை செய்தால் நீ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இதை செய்கிறாய் என்று அர்த்தமாகி விடுகிறது. உனக்கு மறுபிறவி இருக்காது, நீ திரும்ப வர தேவையில்லை. ஆனால் இதில் நான் தான் இவங்களை கொள்றேன்னு வருத்தப்பட்டுட்டாலோ, இல்லை இவங்களை நான் தான் கொள்றேன்ற அகம்பாவத்தில் ஜெயிச்சிட்டன்ற ஆணவத்தில் இருந்தாலோ இந்த ரெண்டுமே உன்னை அகப்பட்டுடும். அதாவது மாயை அதன் வலையை உன் மீது விரித்து விடும். திரும்பவும் இந்த பூமிக்கு வரணும், உன்னுடைய செயல்களை விளைவாய் அடுத்தவன் உனக்கு கொடுப்பான். அதில் நீ துன்புறுத்தி திரும்பவும் நாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே உழன்று கொண்டிருப்போம். அதனால தான் கண்ணன் சொல்லுவான், நீ இல்லைனா கூட அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான். அதனால் எந்தவித அகங்காரம் இல்லாமல் உனக்கிட்ட கர்மத்தை நீ செய் அப்படின்வாரு. இங்கே கவனிச்சிங்கன்னா இதுதான் கர்மயோகம்னு வாங்க. கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதே. அவர் சொல்கிற விஷயம் வேலையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்கறது அந்த இதெல்லாம் அவர் சொல்லலை. உன் வேலைகளை செய்யும் பொழுது நான் என்கிற பலனை அதில் வைக்காதேங்கிறார். இப்போது நான் தான் அந்த கொலையை பண்ணிட்டேன், நான் தான் அவனுக்கு நல்லது பண்ணேன், இவனுக்கு கெடுதல் நான் தான் பண்ணுறேன், இப்படியெல்லாம் நான் என்கிற கலப்பில்லாமல் உன்னுடைய கர்மங்களை நீ செய்து கொண்டிருந்தால் எதிலும் பற்றி பிடித்து கொண்டிருக்க மாட்டாய். இந்த பற்றுனும் பொழுது நம்ம நல்லா கவனிக்கணும். பற்றி கொள்ளுதல், நமது மனம் என்ன பண்ணும், ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதில் நடுநிலையாக இல்லாமல் அதில் போய் பற்றி கொள்ளும். எப்படி பற்றி கொள்ளும்? இந்த சண்டை எதனால் வருகிறது, இந்த சண்டை யாரால் வருகிறது, இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது, இதில் நான் எப்படி பங்கெடுத்துக் கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதே அதை பற்றிவிட்டது என்கிற அர்த்தம். ஸோ இந்த பற்று வைத்ததனால் அந்த சண்டை யாருக்கு நடந்தாலும் சரி அதில் நீங்களும் கலந்து கொண்டு அதன் விளைவை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால தான் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஞானிகள் நமக்கு கொடுக்கிற பாதை நான் என்கிற அகங்காரத்தை விட்டு அந்த பாதையில் நடக்க சொல்கிறாங்க. அவங்க நமக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு துன்பம் வருதுங்க, ஐயோ எனக்கு என்ன இவ்வளோ பெரிய துன்பம் வருது, எப்படி தான் நான் சிக்கிறது, எப்படி தான் நான் இதிலேருந்து வெளியே வர போகிறேன், இதில் சிக்கிக்கிட்டு இருக்கேனே பலமாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் என்கிற எண்ணங்கள் அங்கே வர்றதுனால இந்த மனம் பலவாறாக உங்களை குழப்பி அதில் சிக்க வைத்து விடும். அதை விடுவிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சாட்சித்தன்மையோட அதில் அந்த துன்பத்தில் எந்தவித பற்றுக்களும் இல்லாமல் அந்த துன்பத்தை வெறுமன கவனிங்க. இது நமக்கு வந்த துன்பம் தான், ஆனால் நமக்கு வந்த துன்பமாக அதை நினைக்காமல் அதை அப்படியே அனுமதிக்க வேண்டும். நீங்கள் அது எனக்கு வந்த துன்பம் நினச்சாலும் நீங்கள் அதை அனுமதிக்கலை, ஐயோ நான் வேறு வழி இல்லை, என் விதி பிரகாரம் இதை நான் பட்டு தான் ஆகணும்னு நினச்சாலும் நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்க.
மன்னிக்கணும், அனுமதிக்கலை. ஏன்னா எப்பயுமே உங்களுக்குள்ள வேண்டான்ற ஒரு கேடயம் தடுத்துருது. சந்தோஷம் வரும்பொழுது இது எனக்கு வந்த சந்தோஷம். என்னன்னா துக்கமும் சந்தோஷமும் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. துக்கம் என்பது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? நமக்கு பிடிக்காத விஷயம், ஆனாலும் அதை நாம் பற்றி கொள்கிறோம். சந்தோஷம் என்பது நமக்கு பிடித்த விஷயம், அப்பொழுதும் அதை பற்றி கொள்கிறோம். ஸோ இதை நம்ம அப்படியே ஏற்றுக்காம ஒன்று பற்றி கொள்கிறோம், இல்லை என விடுவிக்கிறோம். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் நடுத்தர நிலைமையோடு நடுநிலைமையோடு அதை சாட்சி பாவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேணும்னு சொல்ல மாட்டோம், வேண்டான்னு சொல்ல மாட்டோம், பற்றும் வைக்க மாட்டோம், வெறுக்கவும் மாட்டோம். இந்த நடுநிலைத்தன்மையை தான் அந்த மகாபாரதத்தில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் நிறைய இடங்களில் போதிச்சிருப்பார். ஆதிசங்கரர்லேருந்து இப்போ இருக்கிற ஞானிகள் வரைக்கும் நமக்கு போதனை செய்கிறது பற்றற்று இரு என்கிற நிலைதான். அப்போ பற்றற்று நிலை இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழ முடியும், நடுநிலையோடு வாழ முடியும். அப்போ என்ன தெரியுமா ஆகும்? கட்டிலும் நமக்கு ஒன்றாக தான் தெரியும், கரங்கள் பாறைகளும் நமக்கு ஒன்றாக தான் தெரியும். காரணம் என்னன்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் ஏற்றுப்பீங்க. இது வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க, வேணும்னு சொல்ல மாட்டீங்க. அதனால் அப்போ ரெண்டுமே இல்லைன்னும் பொழுது ஏற்றுக்கொள்ளுதல் தானே அதுக்கு அர்த்தமாகும். அப்போ நம்ம கட்டில் படுக்கும் பொழுதும் ஆஹா நான் கட்டில் படுத்திருக்கிறேன், இந்த நிலை எப்பவும் நீடிக்கணும், எனக்கு இறக்கமே வரக்கூடாது, வாழ்க்கையில் ஏற்றமே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அங்கே நம்மையும் அறியாமல் மாய வலையில் சிக்கி விடுகிறோம். ஆனால் இது ரெண்டுமே ஞானிகளுக்கு இருக்காது. கட்டில் படுத்தாலும் ஒரே மாதிரி தான், கட்டாந்தரையில் படுத்தாலும் ஒரே மாதிரி தான். வாழ்க்கை எப்படி மாறினாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. அதாவது நீர் எப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டால் அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்கிறதோ அதுபோல் நாமும் இந்த உலக வாழ்க்கையில் கலந்து விடுவோம். அப்போ கலக்கிறதுனால என்ன ஆகும்? சாட்சித்தன்மை வந்துவிடும். நம்ம சாட்சியாக மட்டும்தான் இருப்போம், இதுக்கு தீர்ப்பு கூறுற அதிகாரியாக நம்ம இருக்க மாட்டோம். அதனால் நாம் எந்த விதத்துலையும் பாதிப்புக்குள்ளாக மாட்டோம். இப்போது நம்ம குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு குடும்பத் தலைவனாக நம்ம அந்த குடும்பத்தில் நம்மளை நிலைநாட்டிக்கிட்டோம். அப்போ நாம தானே முடிவு எடுக்கணும். அதே யாரும் முடிவு எடுக்க மாட்டாங்க இல்லையா? அதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஒரு குடும்பத் தலைவனாக இல்லாமல் நாம் வேறு வேற்று கிரகத்தை சேர்ந்தவன் மாதிரி ஆயிடுவோம். அப்போ இந்த பூமிக்கு நமக்கு பற்றுக்கள் குறைந்து விடும். இந்த பற்றுக்கள் இல்லாமல் போவதனால் இந்த பூமி வாழ்க்கை என்பது கடந்து நாம் மேல் நோக்கி போக ஆரம்பிப்போம். இதை தான் ஞானிகள் நமக்கு சொல்கிறாங்க. நாம் அதை கடைபிடிப்போம். வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய இந்த ஞான பயணத்தில் வெற்றிகரமாக பயணிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.